இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். பாடசாலைகளுக்கான முதலாம் தவணை விடுமுறை இன்று ஆரம்பம். இரண்டாம் தவணை 20ஆம் தேதி ஆரம்பமாகும். பத்திரமுல்லை பகுதியில் பாரிய ஆர்ப்பாட்டம். மதுபான போத்தல் லஞ்சம். போலீஸ் உத்தியோகத்தர் கைது. புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்திற்கு சேதம் விளைவிப்போருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன. நியமன பிரச்சினையை முன்னிறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் ஆரம்பித்துள்ள பணிப்புறக்கணிப்பு இன்று 2வது நாளாகவும் நீடிப்பு. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. 2026ஆம் ஆண்டிற்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணை விடுமுறை இன்றுடன் ஆரம்பமாவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையும் இஸ்லாமிய பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் 3ஆம் கட்டமும் இன்று ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைகின்றன. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளின் 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளும் முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 4ஆம் கட்டமும் இந்த மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் சக்தியினர் முன்னெடுத்த போராட்டம் காரணமாக இன்று போக்குவரத்து பாதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பத்திரமுள்ள தியத்த உயனவிற்கு அருகில் பாராளுமன்றத்திற்கு உட்பிரவேசிக்கும் சந்தையில் இந்த ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பொல்துவ சந்தி பகுதியில் இருந்து பாராளுமன்றம் செல்லும் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் குறித்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுபான போத்தல் ஒன்றினை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் தர்மபுர போலீஸ் நிலையத்தின் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த ஒருவரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளர் கடந்த 8ஆம் தேதி கொள்வனவு செய்த புதிய மோட்டார் சைக்கிளை இலக்க தகடு மற்றும் வருமான வரி அனுமதி பத்திரம் என்று செலுத்தியமைக்காக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக இந்த லஞ்சம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இன்று காலை பேருந்து நிலையத்திற்கு நேரடி கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பேருந்து நிலையத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்துவது ஒரு திட்டமிட்ட குழுவின் செயல் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதனை தடுக்க கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. இதனால் நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பு பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நோயாளர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். தற்போது வெளியிடப்பட்டுள்ள நியமன பட்டியலை உடனடியாக ரத்து செய்து முறையான தீர்வு எட்டப்படும் வரை பணிப்புறக்கணிப்பு தொடரும் என சங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த போராட்டம் காரணமாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவுக்கும் வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதால் குறித்த சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதில்லை என அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.